அடுத்தவரை படித்தல். அன்பார்ந்தவர்களே, ஒருவன் தனது மனைவியுடன் அடிக்கடி சண்டையிட்டு அழுத்து போனான். தனது இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி வேண்டும் என்பதற்காக ஒரு துறவியை தேடி வந்தான். அவர் அவன் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுவிட்டு, உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற நான் ஒரு வழி சொல்கிறேன். உனது மனைவி பேசுவதையெல்லாம் கவனமுடன் கேள், நீ ஒன்றும் பேசாதே என்றார். அவனும் அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டான். பிறகு ஒரு மாதம் கழித்து மீண்டும் அந்த துறவியை தேடி வந்தான். நீங்கள் கூறியது போலவே செய்தேன், ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை. இன்னும் எங்களுக்குள் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்றார். அப்படியா? உன் மனைவி சொல்லாதவற்றையும் இனி கவனமுடன் கேள் என்றார் அந்த துறவி. அன்பார்ந்தவர்களே, முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது இறை வசனங்கள். அடுத்தவர்கள் மனதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. மனதை படிக்க பழகி கொண்டால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மனத்தோடு மனம் பேசும் வித்தையை கற்றுக்கொண்டால் நம்முடன் இருப்பவர்களோடு மட்டுமல்ல, கடவுளுடனும் நாம் நேர்மையாக வாழலாம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.